ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, J2EE தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் பற்றிலாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கோர் ஜாவா 8.0 வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிப்ளாய்மெண்ட் அண்ட் பில்டு டூல்ஸில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு SQL டேட்டாபேஸ்லலாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, REST API டெவலப்மெண்ட்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, RDBMS கான்செப்ட்ஸில் உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜெண்டர், கரண்ட் கம்பெனி, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் கரண்ட் சேல்ரி, நீங்கள் எவ்வளோ சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, கரண்ட் லொக்கேஷன், ப்ரிஃபர்டு லொக்கேஷன், நோட்டீஸ் பீரியட், எம்ப்ளாய்மெண்ட் டைப், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஜாபை பற்றி எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.